ஸ்தோத்திரம். யாக்கோபின் நிருபத்தில் முதல் மனுஷனை வாசிக்கிறோம். 2வது வசனத்தை, அதாவது முதல் 2 வசனத்தை குயிக்கா படிக்கிறோம். தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு சிதறி இருக்கிற 12 கோத்திரங்களுக்கும் வாழ்த்துதல் சொல்லி எழுதுகிறார். நல்ல கவனிங்க. இந்த யாக்கோபு 12 அப்போஸ்தலர்கள் ஒருவன் அல்ல. 12 அப்போஸ்தலரில் ஒருவனாகிய யாக்கோபு அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்தில் கொல்லப்பட்டு விட்டார். இந்த யாக்கோபு கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு. ஆனால் கிறிஸ்துவின் சகோதரனாகிய யாக்கோபு என்று எழுதாமல் தேவனுக்கும் கர்த்தராகிய கிறிஸ்துவுக்கும் ஊழியக்காரனாகிய யாக்கோபு என்று எழுதுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 12 கோத்திரங்களுக்கு சிதறி இருக்கிற கோத்திரங்கள். விஷயம் என்னன்னு கேட்டால், 1ஆம் நூற்றாண்டில் சபை பெருகும்போது சபை சிதறடிக்கப்பட்டது. உபத்திரவ காலங்களில் சிதறடிக்கப்பட்டது. இன்றைக்கி சின்ன சின்ன உபத்திரவங்களில் எல்லாரும் ஃபெடப் ஆயிடுவானுங்க. உனக்கு உபத்திரவமே கிடையாதுன்னா பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னுவாங்க. உனக்கு உபத்திரவம் உண்டுன்னா அந்த பிரசங்கத்தை யாரும் ஏற்றுக்கொள்வார் இல்லை. ஆனால் சிதறி இருக்கிற அந்த வேர்டை பாருங்கள், சிதறி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த 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 ஸ்கர்ட்டட், இங்கிலீஷில் ஸ்கர்ட்டடுன்னுவாங்கல்ல, சிதறி இருக்கிற அந்த 12 ட்ரைப்ஸ் 12 கோத்திரங்களுக்கு அவர் எழுதுகிறதாவது, என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, முதல் மனுஷன் பலவிதமான சோதனைகளில் அகப்படுகிற மனுஷன், பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, டெம்டேஷன்ஸ் அல்லது டெஸ்ட், டெம்டேஷன் வேற டெஸ்ட் வேற. ஆனாலும் ஒரு மனுஷனா பிறந்தா, இங்க புரிஞ்சுக்கோங்க, நீ மனுஷனா பிறந்தா அவனுக்கு சோதனைகள் உண்டு, அவனுக்கு போராட்டங்கள் உண்டு. அந்த 3ஆம் வசனத்தில் சொல்றாரு, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அதை மிகுந்த விசுவாசத்தின் பரீட்சை பொறுமையை உண்டாக்கும். முதல் மனுஷன் சோதனையில் அகப்படுகிற மனுஷன். இன்றைக்கி மாலையில், ஐயோ எனக்கு தாங்க முடியாத சோதனை, கர்த்தரை தேட தேட சோதனை தான் எனக்கு பெருசாக போகுது அப்படின்னு புலம்புகிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, யாக்கோபு சொல்கிறாரு, என் சகோதரரே. அவர் அந்த அட்ரஸ் பண்ணுறதை பாருங்கள், அவிசுவாசியே அப்படின்னு அவர் அட்ரஸ் பண்ணல. என் சகோதரர், மை பிரதரன், என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது ரொம்ப ஃபெடப் ஆயிராதீங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து நீங்க எப்படி இருங்க, மிகுந்த சந்தோஷமா எண்ணுங்க. அந்த போராட்டம், விசுவாச பரீட்சை தான் நமக்கு பொறுமையை உண்டாக்கும். பொறுமை தான் நம்பிக்கையை உண்டாக்கும்னு ரோமர் 5:3 படிக்கலாம். அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, முதல் மனுஷன் சோதனையில் அகப்படுகிறவன். நம்ம என்ன நினைப்போம், சோதனை வந்துச்சுன்னா, ஐயோ நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் போல இருக்குது, ஐயோ நான் ஏதோ ஒரு பாவம் பண்ணிட்டேன் போல இருக்குது, ஐயோ ஏதோ அந்த ஜெனரேஷன் கேஸ் வந்துருச்சு போல இருக்குது. அதெல்லாம் இருந்து கர்த்தர் முறியடித்து உலகத்தின் ஆவியிலிருந்து உலக வாழ்க்கையிலிருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து விசுவாசியாக வச்சிருக்கிறாரு. ஆனால் விசுவாசிகளுக்கும் போராட்டம் உண்டு, ஊழியக்காரனுக்கும் போராட்டம் உண்டுன்னு நான் சொல்லலை, பைபிள் சொல்லுது. உனக்கு போராட்டமே இல்லை அப்படின்னு பேசுகிற கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து ஊழியம் செய்கிறது ரொம்ப லேசு. அப்படிப்பட்ட ஊழியக்காரனுக்கும் போராட்டம் வராது, அப்படிப்பட்ட விசுவாசிகளுக்கும் போராட்டம் வராது. ஏன்னா பிசாசு அவங்க பக்கம் போக மாட்டான். ஏன்னா அவங்களால பிசாசுக்கு உபத்திரம் கிடையாது, அவங்களால பிசாசுக்கு தான் லாபம். ஆனால் உண்மையான வசனத்தை பேசுகிறவனுக்கு உபத்திரவங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனால் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அடுத்த 2வது மனுஷன் 5வது வசனம், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். இப்போ இந்த வசனத்தை பொதுவாக பரவலாக அகில உலக தமிழ் இன மக்கள் மத்தியில், அதாவது கிறிஸ்தவ தமிழ் சபைகளில் இந்த வசனத்தை எப்போ பயன்படுத்துவாங்கன்னா, பரீட்சை எழுத போகிற பசங்களுக்காக, எக்ஸாமுக்கு போகிறவங்களுக்காக, புரியுதா உங்களுக்கு? அப்புறம் இன்டர்வியூ போகும்போது, சாலமோனு கொடுத்தீர ஞானம்,
ஆண்டவர் யாக்கோபு சொல்றாரு, ஆண்டவர் 1:5 அந்த ஞானத்தை தாங்கன்னு அந்த எடுத்து. ஆனால் ஆக்சுவலி நீங்க இந்த பைபிள் ஸ்டடியில் நீங்க கவனமா பார்க்க வேண்டியது என்னவென்றால், அந்த விசுவாச பரீட்சை உனக்கு வரும்போது 4ஆம் வசனத்துல கர்த்தருடைய பிள்ளைகளை நீங்கள் ஒன்றிலும் குறைவில்லாமல் இராமல் பூரணமா வாசிங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூர்ணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுள். அந்த பொறுமையை பற்றி பேசும்போது தான் அவர் சொல்லுகிறார், ஞானத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். ஆமென். ஆண்டவர் தான் இந்த உபத்திரவத்தின் வழியாக நடத்துகிறாரு, இந்த கஷ்டத்தின் வழியாக நடத்துகிறாரு. நம்ம ரொம்ப அவசரப்படக்கூடாது. கொஞ்சம் பண நெருக்கடி வரும்போது அந்த நெருக்கடியில் விசுவாசத்தோடு நம்ம ஜெபம் பண்ணி கொஞ்சம் அமைதியாக இருக்கணுமே தவிர மார்வாடி கடைக்கு போயிடக்கூடாது. அல்லது யார்கிட்டயாவது வாயை திறந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறீங்களான்னு கேட்கக்கூடாது. எனக்கு இவ்வளோ தேவை இருக்குன்னு அப்படி சொல்லாத. அதுதான் இந்த வசனத்தினுடைய அர்த்தம். பொறுமையை காத்துக்கொள். அதுக்கு வேண்டிய ஞானம் வேணும். ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவன் கர்த்தரிடத்தில் கேட்கணும். ஆண்டவரே, இந்த பொறுமையோடு வாழ்றதுக்கு எனக்கு கிருபை தாங்க. கைகளை உயர்த்துங்க இயேசுவின் நாமத்தில். 2வது மனுஷன் ஞானத்தில் குறைவுள்ளவன். ஆண்டவர் யாரெல்லாம் என்னோட கூட சேர்ந்து கையை உயர்த்தி இருக்கிறாங்களோ, ஆண்டவர் உபத்திரவத்தில் பொறுமையாக இருக்கத்தக்கதாக, விசுவாசத்தில் பொறுமையாக இருக்கத்தக்கதாக அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறோம். ஆமென். 3வது மனுஷன் 6வது வசனம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். ஆமாம். அந்த சந்தேகப்படுகிற மனிதன், இருக்கிறதுல டேஞ்சரஸ் ஸ்பிரிட் எது கேட்டால் டவுட்டிங் ஸ்பிரிட் தான். வேவரிங் மைண்டுன்னு சொல்லலாம். கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த சந்தேகப்படுகிறவன் பைபிளில் படிக்கிறோம், அந்த வசனத்தின் கீழ்பாகத்தில், சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பா இருக்கிறான். ஆமா, ஒரு நாளும் கடலின் அலைகள் ஓய்வதே இல்லை. யாக்கோபு சொல்றாரு, அதை போல சந்தேகம் உனக்கு வந்துட்டுன்னா உன்னை போட்டு உருட்டி பெரட்டி உன் மைண்டை அப்செட் பண்ணி, நீ எவ்வளோ பெரிய ஸ்காலராயிரு, பைபிள் ஸ்காலராயிரு, எவ்வளோ பெரிய பாஸ்டராயிரு, ரெவரண்டாயிரு, டாக்டராயிரு, அல்லது கார்டினலாயிரு, அல்லவிட்டால் பிஷப் ஆயிரு, யாராக இருந்தாலும் சந்தேகம் என்ற ஒரு ஆவி வந்துட்டுனா அவன் கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். யாராவது ஒருத்தர் மெரினா கடற்கரையில் போய் நின்று பாருங்க. அந்த அலை, அதாவது இருக்குதுலேயே உலகத்தில் 2வது நீளமான அழகான பெரிய கடற்கரை சென்னை மெரினா கடற்கரை. ஆமாம், சில கடல்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், அலைகளை அவ்வளோ பெருசாக செம்ம லைட்டாக அப்படி வந்துட்டு போயிடும். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, உண்மையான சில கடல்கள் அலைகள் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். பனைமரம் உயரத்துக்கு அலைகள் வரும். இப்போ தான் முடிஞ்சது மாதிரி இருக்கும். அடுத்தால ஒரு பிரச்சனை போனால் அடுத்த மைண்டு ரொம்ப அப்செட் ஆயிடுது. அதைத்தான் அவர் சொல்கிறாரு, சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அலைகிற அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். இப்போ இந்த நேரத்தில் கண்ண மூடி 1 மினிட், ஆண்டவரே, சந்தேகத்தின் ஆவி என்னை விட்டு போகட்டும். சந்தேகத்தின் கர்த்தர் உயர்த்த மாட்டாரா, தரமாட்டாரா, பணம் கிடைக்குமா கிடைக்காதா, இந்த கிருபை வருமா வராதா, இந்த நான் ஓடுவேனா ஓட மாட்டேனா, என்னால் நிற்க முடியாதா என்ற போராட்டங்கள் எல்லாம் முற்றிலுமாய் மாறும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆமென். 4வது மனுஷன் 8ஆம் வசனம் படிங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். இருமனம் உள்ளவனை பற்றி சொல்லுது. டபுள் மைண்டட் மேன். கர்த்தருடைய பிள்ளைகளை, இஸ் அன்ஸ்டேபிள். எல்லா விதத்திலையும் ஸ்டேபிளாக இருக்க மாட்டான். டபுள் மைண்டட் மேன். கொஞ்ச காலம் நான் எவாஞ்சலிஸ்டாக இருந்து டக்குன்னு பாஸ்டராக மாறி டக்குன்னு ஊரெல்லாம் சுற்றிக்கிட்டு வர்றது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சுவிசேஷ ஊழியன் என்றால் அவன் அந்த ஊழியத்தை நிலைச்சு நிற்கணும். ஒரு போதகன் என்றால் ஆடுகளை மேய்க்கணும். ஆடுகளின் சத்தத்தை அந்த பாஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம் இந்த நாட்களில். கர்த்தருடைய பிள்ளை, அதே போல் கர்த்தர் உங்களுக்கு ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கிறாருன்னா அந்த குடும்பத்தில் சந்தோஷப்படணும். கர்த்தர் உங்களுக்கு ஒரு சிறிய வீடு கொடுத்துருக்கிறாருன்னா அந்த சிறிய வீட்டுக்குள்ளே கிடந்து முணங்கிக்கிட்டு கிடக்கக்கூடாது. அந்த வீட்டுக்குள்ளே கிடந்து புலம்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எனக்கு இந்த டபுள் மைண்டு, அடிக்கடி ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு மைண்டு, ஆன்லைனில் இருக்கும்போது ஒரு மைண்டு, உலகத்துக்குள்ளே போயிட்டா, இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிட்டா, ஆஃபீஸுக்கு போயிட்டா, கடை வழி போயிட்டா அங்கே ஒரு மைண்டு,
இப்படி என் மனதை என்னால் அடக்க முடியல ஆண்டவரே, என் மனதை என்னால் அடக்க முடியல ஆண்டவரே. இந்த நேரத்தில் ஒரு ரெஃபரன்ஸ் வசனம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. அதே யாக்கோபு 4ல் யாக்கோபு 4:8 படிங்க. தேவனிடத்தில் சேருங்கள், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேர்வார். அப்பொழுது உங்களிடத்தில் சேர்வார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள், சுத்திகரியுங்கள். இரு மனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். அந்த இருமனம் உள்ளவனை பார்த்து சொல்றாரு, உன் மனதை ஒருமுகப்படுத்தணும்னா உன் இருதயத்தை பரிசுத்தப்படுத்து. உன் இருதயம், நான் ஐ எம் ப்ரீச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். நான் என் சொந்த கருத்தை பேசிட்டு கிடக்கல. புரியுதா உங்களுக்கு? வசனத்தை உங்களோடு நான் பேசுகிறேன். அப்போ இருமனம் உள்ள ஒரு வாழ்க்கை, கல்யாணம் பண்ணும்போது ஒரு வாழ்க்கை, ஒரு பேச்சு, கல்யாணத்துக்கு பிறகு ஒரு பேச்சு, 3 மாதம் கழித்து ஒரு பேச்சு, 6 மாதம் கழித்து ஒரு பேச்சு, 1 வருஷம் கழித்து சண்டை, அதுக்கப்புறம் டிவோர்ஸு, அங்கே இங்கன்னு அலையிறது. இப்படிப்பட்ட ஆவிகள் இந்த கடைசி காலத்தில் பயங்கரமாக அலைஞ்சு கொண்டு இருக்கிறது. அதனால் இயேசுவின் நாமத்தினால இந்த கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் நான் உங்களுக்கு 7 விதமான மொத்தம் இப்போ 4வது மனுஷனை பேசிகிட்டு இருக்கிறேன். அவன் இருமனம் உள்ளவன். ஆலயத்துக்குள்ளே இருக்கும்போது ஒரு மனமோ, ஆலயத்தை விட்டுட்டு போயிட்டா இன்னொரு மனம், ஆலயத்துக்குள்ளே ஜெபிக்கிறாண்டவரே, ஒப்பு கொடுக்குறாண்டவரே, ஆமாண்டவரே, எங்கே அலைய மாட்டாண்டவரேன்னு அங்கே உலகத்துக்குள்ளே போனவனே உலகம், மாமிசம், பிசாசு அது நம்மளை பற்றி பிடித்து கொள்ளுகிறது. அடுத்தது கர்த்தருடைய பிள்ளைகளை, 6வது மனுஷன் 10ஆம் வசனத்தை படிங்க. ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன், ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். கடும் சூரியன் கடும் வெயிலுடன் உதித்து புல்லை உலர்த்தும் போது அதன் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போம். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில். நல்ல கவுன்சிங்க. ஐஸ்வர்யம் உங்களுக்கு வேண்டுமா வேண்டாமா? அல்லாவிட்டால் ஐஸ்வர்யம் எனக்கு வேண்டுமா வேண்டாமான்னா யார் தான் வேண்டான்னு சொல்லுவா? வேணும், ஐஸ்வர்யம் வேணும். ஆனால் அது தேவனுடைய சித்தத்தின்படி வேணும். சும்மா இன்னொருத்தன் நிலத்துக்கெல்லாம் அலையக்கூடாது. கண்ணா ரட்சிக்கப்பட்ட மனம் திரும்பிட்டான், நான் தேவனுடைய பிள்ளை, இந்த ஏக்கர் நிலம் என்னுடையது. இருக்கிற வீட்டை கழுவி சுத்தம் பண்ணி, இருக்கிற மோட்டர் சைக்கிளை கழுவி சுத்தம் பண்ணுறதுக்கு வழி கிடையாது. இத்தனை ஏக்கர் நிலத்தை கர்த்தர் எனக்கு தருவார் அப்படி சும்மா வாய்ஸ் அவடெல்லாம் தேவை கிடையாது. நல்ல கவனிங்க. உங்களுக்கு 10 ரூபானா 10 ரூபா தரணும். 10 லட்சம் ரூபா இன்னைக்கு தேவைன்னா 10 லட்சம் ரூபா போதும். 1 கோடி ரூபா தேவைன்னா 1 கோடி, 10 கோடி தேவைன்னா 10 கோடி தருவார். அந்தந்த தேவைகளுக்கு ஏற்ற வண்ணமாய் கர்த்தர் நடத்துவார். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இதில் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். என்னை பொறுத்தவரையில் பைபிளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான்களை அப்ரிஷியேட் பண்ணி ஒரு இடத்துலையும் பேசலை. ஒரு இடத்துல ஐஸ்வர்யவான்களை ஆண்டவர் அப்ரிஷியேட் பண்ணதாக பைபிளில் இல்லை. தீமோத்தேயுக்கு பவுல் எழுதும்போது, கர்த்தருடைய பிள்ளைகள் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படிக்கும்போது, 1 தீமோத்தேயு 6:17 படிக்கும்போது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும், இருமாப்பான சிந்தை உடையவங்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும். என்ன ஐஸ்வர்யம்? நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமல் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். ஐஸ்வர்யவான்கள் கவனிக்கணும். ஆமா, பணம் வர 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 லட்சக்கணக்கான பணம் சம்பாதிக்கும் போது அதை வாங்கலாமா, இதை வாங்கலாமா, இந்த ஊருக்கு டூர் போகலாமா, அந்த ஊருக்கு டூர் போகலாமா, அங்கே போய் ஓய்வு எடுக்கலாமா, ஒரு காரியத்தை வெட்டி முறிச்ச மாதிரி போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளை. இந்த வசனத்தை நீங்க படிங்க. நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காத. ஆண்டவர் பவுல் எழுதுறாரு, அது கர்த்தருடைய அனுபவிக்கிறதுக்கு சகல விதமான நன்மைகளை சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கணும். கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதனால இப்ப யாக்கோபின் நிருபத்துக்கு திரும்ப வருவோம். ஐஸ்வர்யவானை குறித்து நிறைய விஷயங்கள் பைபிளில் சொல்லியிருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன், கர்த்தர் கொடுத்ததுல சந்தோஷப்படுங்க. அந்தந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். ஆமென். அந்தந்த தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். நானாக போய் இங்கே பாருங்க, கதவை தட்டுன்னு தான் சொல்லியிருக்கிறார். தட்டுங்கள், என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். கதவை அடித்து உடையுங்கள் அப்படி சொல்லலை, தட்டணும், அவ்வளோதான். நிறைய ஆட்கள் கொண்டியெல்லாம் கழட்டிடுவான், லாக்கெல்லாம் கழட்டிடுவான், கதவை அடைச்சி உள்ளே போய் அந்த பொருளை வாங்கிடணும்னு நினைப்பான். அது தவறு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது 7வது மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். 12ஆம் வசனம்.
சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். யாக்கோபு 1:12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். கர்த்தருடைய பிள்ளைகளை, சோதனையை சகிக்கிற மனுஷன். 2ஆம் வசனத்துல படிச்சோம், சோதனையில் அகப்படும் போது. ஆமா, சோதனை யார் மூலம் வேண்டுமானால் வரலாம், எந்த சூழ்நிலையில் வேண்டுமானால் வரலாம், எப்படி வேண்டுமானால் வரலாம். ஆனா அந்த வழியா போகும்போது, சரியா, ஆண்டவர் என்னை இந்த பாதையில் நடத்துகிறார் என்பதை அறிந்து நான் அந்த சோதனையில நான் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அப்பதான் அதுலேருந்து தப்பித்து கொள்வதற்கான மார்க்கத்தை கர்த்தர் சொல்லி கொடுப்பார். நானாவே கர்த்தருடைய பிள்ளைகளை தப்பணும்னு நினைச்சேன்னா தேவ கிருபையை நான் பார்க்க முடியாது. சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்புதான் தமிழத்தில் அன்பு கூறுகிறவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். அதனால சில காலம் சோதனை காலம் வரலாம், சில காலம் உபத்திரவ காலம் வரலாம். நீங்க யாரும் பின்வாங்கி போயிடாதீங்க. நிறைய பேர் ஆரம்பத்தில் இந்த ஓட்ட பந்தயத்தில் ஓடும்போது ஆரம்பத்தில் ரொம்ப வேகமாக ஓடுவாங்க, போக 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 ஸ்லோ டவுன் ஆயிடுவாங்க. ஆனால் ஆரம்பத்தில் சிலர் நிதானமாக ஓடிக்கிட்டு வருவாங்க. கடைசி நேரத்தில் அவன் முழு வீச்சில் ஓடி அந்த பந்தய பொருளை பெறுவான். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளை, பிறருடைய ஓட்டத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் தடுமாறி விழுந்துருவீங்க, ட்ராக் மாறிடுவீங்க. அந்த பாஸ்டர் அப்படி இருக்காரு, இந்த பாஸ்டர் அப்படி இருக்காரு, அந்த எவாஞ்சலிஸ்ட் அப்படி இருக்காரு, அந்த குடும்பம் அப்படி இருக்கு, என் பெரிய பிள்ளைங்க அப்படி இருக்காங்க, நானும் அப்படி மாறணும். போய் லட்சக்கணக்கான கடனில் ஒரு காரை வாங்கிடாதீங்க. ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களுக்குரியதை பற்றி கொள்ளுங்க. ஜெபமணி ரோமா, இன்றைக்கு நான் உங்களுக்கு முதல் மனுஷன் சோதனையில் அகப்படுகிறான், 2வது ஞானத்தில் குறை உள்ளவன், 3வது சந்தேகம், 4வது இருமனம் உள்ளவன். கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் 5வது இடையில விட்டுட்டேன்னு நினைக்கிறேன், தாழ்ந்த சகோதரன். 6வது ஐஸ்வர்யவான். கர்த்தருடைய பிள்ளைகள், 7வது சோதனை சகிக்கிற மனுஷன். இந்த 7 விதமான மனுஷனை பற்றி யாக்கோபு எழுதுகிறார். உங்களுக்கு இந்த சத்தியம் பிடிச்சிருக்கா? உங்களுக்கு கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, யாக்கோபி நிருபம் 1ஆம் அதிகாரத்தை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமக்கை மகிமை உண்டாகட்டும். யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு, கஷ்டத்தோடு, சோர்ந்து போய் ஆண்டவர் வலியோடு உட்கார்ந்து கேட்டுட்டு இருக்காங்களோ, அவருடைய வலியிலிருந்து அவருக்கு ஒரு விடுதலை தாரும், சமாதானத்தை தாரும். குடும்ப சமாதானம் அடையட்டும். பிரிந்து போன குடும்பங்கள் இணையட்டும். கோர்ட்டுக்கும் லாயருக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் பணத்தை கொடுத்தது போதும். கர்த்தாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய பிள்ளைகளை தட்டி எழுப்பும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். நீங்க மகிமைப்படுத்துங்க. சரியா, தொடர்ந்து இன்றைக்கு நைட்டில் நல்ல சமாதானத்தோடு படுக்கைக்கு போங்க. கர்த்தர் உங்களுக்கு புதிய பலனை தந்து காத்துக்கொள்வார். நாளைக்கு காலையில் 5:30 மணிக்கு அனுதினம் ஆவியானவரோடு தமிழில், இங்கிலீஷில், ஹிந்தியில், தெலுங்குல மறந்துடக்கூடாது. அனுதினமும் ஆவியானவரோடு காலையில் 5:30 மணிக்கு ப்ரேயர் டீம் எல்லாருக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கைகளை உயர்த்துங்க. உங்கள் குடும்பத்தை நினைச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எங்களை நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. குட் நைட்.